நம்ம விஜய் சார் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் நேற்றே வெளியாகவிருந்தது. ஆனால் திடீரென சென்சார் பிரச்சனை ஏற்பட்டு யாரும் எதிர்பார்க்காத வகையில இந்த திரைப்படம் பொங்கல் பண்டிகையில வெளியாக முடியாத சூழலுமே உருவாச்சு. இது தளபதி ரசிகர்களுக்கு பெரும் இடியாக இறங்கியிருந்தது. தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பொங்கல் போன்றே ஒரு தொடர் விடுமுறையில வெளியாகி மாபெரும் வசூல் சாதனையை ஜனநாயகன் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படம் தள்ளி போயிருப்பது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. திரை பிரபலங்கள் பல பேருமே ஜனநாயகன் படத்திற்காகவும் விஜயவர்களுக்காகவுமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே இதற்கு கண்டனம் தெரிவித்து பதிவிட்டாரு. இந்த நிலையில ஜனநாயகன் படத்துடன் பொங்கல் பண்டிகையில வெளியாகவிருந்த படம் தான் பராசக்தி. தற்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததால சோலோவாக இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. திடீர்னு ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டதை பற்றி சிவகார்த்திகேயன் சமீபத்துல தன்னுடைய கருத்தையுமே ஷேர் பண்ணாரு. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போயிருப்பது எதிர்பாராத ஒன்று. பொங்கல் பண்டிகையில ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவில்லை அப்படின்னாலுமே விஜய் சார் படம் எப்போது வெளியானாலுமே அன்றைய தினம் பண்டிகை தான் அப்படின்னு சிவகார்த்திகேயன் தன்னுடைய கருத்தை ஷேர் பண்ணிருக்காரு. சோ இவருடைய கருத்திற்குமே நல்ல ஆதரவு குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் இந்த மாதம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே இதனை படக்குழுவுமே உறுதி செய்ய இருக்காங்களாம். ஆகையால 26ஆம் தேதியை எதிர்நோக்கி தளபதி ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.